ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மட்டும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும்னா ஷல் ஆர் வில்லோ, அதாவது ஷல்லோ வில்லோ அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். பி அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்கும், வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் கிடையாது. நோ பாசிவ் ஃபார்ம், அதுக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். சிக்ஸ்த் ஃபார்மேட் நம்ம பார்க்கலாம். இஃப் த வேர்ப் இஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வி வில் ஃபாலோ த ஃபார்மேட். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்பு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் மட்டும் நம்ம இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம். என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் ஆர் ஹேஸ், ஹாவ் அல்லது ஹேஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதியிருக்கணும். ஹேவ் பீன் இருக்கணும், கண்டிப்பாக V3 வேர்ப் இருக்கணும், தென் ஆப்ஜெக்ட். ஸோ எப்பவும் போல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ வேர்பில் மட்டும் ஹேவ் ஹேஸ் பீன் V3 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொடுத்துருக்கிற வேர்ப் எப்படி இருக்குன்னா ஹேவோ ஹேஸோ இருந்து பக்கத்தில் V3 ஃபார்மேட் V3யில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்க பாருங்கள், ஐ ஹாவ் பிளேடு கிரிக்கெட். இதில் வேர்ப் எப்படி இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது ஹாவ் இருக்குது, பிளேடு இருக்குது. ஹேவ்ங்கிறது பர்ஃபெக்ட் ஃபார்முடைய வேர்பு, V3 வந்து நம்மளுக்கு நார்மல் வேர்பு ப்ளே, பிளேடு, பிளேடு. ஸோ அப்போ இங்கே ஹேவ் பிளேடு நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷி ஹாஸ் வாட்ச்டு எ மூவி, இதில் ஹேஸ் வாட்ச்டு வந்து நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேவோ ஹேஸோ V3 வேர்ப் வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹவ் வாட்ச்டு எ மூவி. இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. ஐ சப்ஜெக்ட், ஹேவ் வாட்ச்டுங்கிறது வேர்பு, எ மூவிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இப்போ ஹேவ் வாட்ச்டு பார்த்தோன்னே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபார்மேட்டை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்மேட் என்னன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு நம்ம அப்படியே ஃபார்மேட்டை அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஐ சப்ஜெக்ட் வந்து அந்த பக்கம் ஆப்ஜெக்டாக வரும்போது மீன் மாறும், எ மூவி சப்ஜெக்டாக வரும்போது ஸோ யா கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கேன், யா மூவி. தென் நம்ம ஃபார்மேட் படி எழுதணும். ஹேவோ ஹேஸோ எழுதணும். ஹேவ் எழுதலாமா ஹேஸ் எழுதலாமா அப்படின்னா சிங்குலர் வேர்புக்கு பக்கத்தில், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே நம்ம ஹேஸும், ப்ளூரலுக்கு பக்கத்தில் எல்லாமே ஹேவ் எழுதுவோம். எக்ஸப்ட் ஐங்கிற வேர்டை தவிர ஐ பக்கத்தில் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மூவிங்கிறது சிங்குலர், அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபார்மேட் படி பீன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து எழுதியாச்சு. தென் V3 வாட்ச்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆல்ரெடி V3 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நம்ம அதை அப்படியே பார்த்து கூட நம்ம எழுதிக்கலாம். தென் கன்ஜெக்ஷன் பை ஆட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு வரும்பொழுது ஐ வந்து மீன் இங்கே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுதா? என்ன சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோங்கிறது இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், நேம், அதாவது பொருளோ இல்லை பேரோ வந்தாலோ ஹீ, ஷீ வந்தாலும் நம்ம ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த வேர்பு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஹாவ் ஓன் த மேட்ச். ஸோ இந்த சென்டென்ஸில் எப்பவும் போல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பை கண்டுபிடிங்க. தே சப்ஜெக்ட், ஹாவ் ஓன்கிறது வேர்பு, த மேட்ச் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ இதை பார்த்த உடனே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டு நீங்கள் ஃபார்முலாவே எழுத தேவையில்லை, வேர்பு சேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஹேவோ ஹேஸோ வந்தால் ஹேவ் ஹேஸில் என்ன மாற்றம் வரும், பீன் ஆட் பண்ணணும். தென் வந்து கொடுத்துருக்க வெர்போடைய V3. இப்போ இங்கே ஓன் இருக்கா, ஸோ வின் ஓன் அங்கேயே V3 தான் இருக்கும். அதனால் ப்ராப்ளமே இல்லை, அப்படியே எழுதிட்டு நம்ம பை கன்ஜெக்ஷன் எழுதி அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரும்போது தே வந்து தெம்னு மாறுது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெடி ஆயிடுவீங்க. 7th ஃபார்மேட் பார்க்கலாம். இஃப் த வேர்ப் இஸ் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வி வில் ஃபாலோ த ஃபார்மேட். இப்போ வந்து வேர்ப் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேடு, பீன், V3 இதுதான் வெர்பில் சேஞ்சு. இது மட்டும் நல்லா ஞாபகப்படுத்தி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 7th ஃபார்மேட் இது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தால் இப்படி தான் எழுதணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து
நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹேடு ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருந்து அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிறதா அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட், இது ஐ ஹேட் பிளேடு வந்து பிளேடு V3 வெர்ப் இருக்கா, அப்போ நம்மளுக்கு ஹேடு பிளேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி ஷீ ஹேட் வாட்ச்ட் எ மூவி, இதில் பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்குது, வாட்ச்டு V3 வெர்ப் இருக்குது. அப்போ இது நமக்கு என்ன டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா. இப்போ வந்து இந்த சென்டென்ஸை நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இது வந்து நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேட் ரீட் த புக். ஸோ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, நம்ம ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஹேட் ரீடுங்கிறது வேர்பு, த புக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதில் நம்ம வந்து என்ன நம்மளோட ஃபார்மேட்டை அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஹேட் ரீடுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்ச உடனே நம்ம வந்து நம்மளோட ஃபார்மேட்டை எழுதிக்கணும். ஃபார்மேட்டை எழுதிட்டு நம்ம எப்பவும் போல் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு வரலாம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு போகலாம். அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் த புக் வந்து நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டோம், ஹேட் அங்கேயே இருக்குது எழுதிட்டோம், பீனுங்கிறத நம்ம ஃபார்மேட் படி பீன் எழுதிட்டோம், V3 வெர்ப் ஆல்ரெடி அங்கே V3 வெர்ப் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஆப்ஜெக்ட் அதாவது நம்ம சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக கொண்டு வரோம். பை வந்து நம்ம கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை மீன் நம்ம கொண்டுட்டு வரோம். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுங்கள், நடுவில் வேர்புக்கு வந்து ஹேடுன்னு வந்துச்சுன்னா பீனை மட்டும் சேர்த்திக்கோங்க, பை அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி சேம் தான். ரொம்ப ஈஸியான ஃபார்மேட் எதுன்னா இந்த ஃபார்மேட் தான். நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மாலினி ஹேட் பாட் எ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். மாலினிங்கிறது சப்ஜெக்ட், ஹேட் பாட் அப்படிங்கிறது வேர்பு, எ கலர்ஃபுல் ஹேட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான், ஃபார் ஹர் டாட்டர் அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா என்ன வாங்கினாங்க, யாருக்காக வாங்கினாங்க, ரெண்டுமே நமக்கு எதில் தான் வரும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டு வரணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரணும். நம்ம எந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக கொண்டு வரலாம்னா கலர்ஃபுல் ஹேட். மோஸ்ட்லி டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா தான் சென்டென்ஸ் கரெக்டாக வரும். எ கலர்ஃபுல் ஹேட் எடுத்துட்டேன். தென் ஹேட் பீன் V3. ஸோ ஹேட் பீன் V3 ஃபார்மேட்டில் எழுதணுமா, ஹேட் எழுதிட்டோம், பீன் எழுதிட்டோம், பாட் பை பாட். ஸோ அப்போ V3யும் அங்கேயே இருக்கிறது V3 தான், நம்ம அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை ஆட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு போவோமா, அப்படி மாலினியை ஆப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டோம். மீதி இருக்கிற ஃபார் ஹர் டாட்டரை நம்ம வந்து அப்படியே எழுதிட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஈஸியாக வந்துருச்சு. கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8th ஃபார்மேட் பார்க்கலாம். இஃப் த வேர்ப் இஸ் இன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வி வில் ஃபாலோ த ஃபார்மேட். இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். என்ன ஃபார்மேட் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும், ஷல் ஆர் வில், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும், ஹேவ் இருக்கும், தென் பீன் இருக்கும், கொடுத்துருக்கிற வேர்பு V3யில் மாற்றி எழுதியிருப்போம், இல்லைனா அதுவே V3யில் தான் இருக்கும், தென் ஆப்ஜெக்ட் எழுதணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேர்பு இருந்தால் மாற்ற வேண்டிய ஃபார்மேட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வெர்பு இருக்கா, அந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், வேர்ப் எப்படி இருக்கும்னா ஷல் அல்லது வில், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும், தென் ஹேவ் இருக்கும், ப்ளஸ் V3 வேர்ப் இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மது வில் ஹாவ் ரீஃபைண்ட் த ப்ராசஸ். வில் இருக்குது, ஹேவ் இருக்குது, தென் V3 வேர்பும் இருக்குது, வில் ஹாவ் ரீஃபைண்ட். இந்த வேர்ப் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸும் த CBI வில் ஹாவ் சால்வ்டு த ப்ராப்ளம். இதில் வில் ஹாவ் சால்வ்டு அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நம்ம வந்து சென்டென்ஸ் இந்த மாதிரி இந்த மாடல் இருந்தால் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபார்மேட்டை அப்ளை பண்ணணும். இப்போது ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ரவி வில் ஹாவ் பிளேடு கிரிக்கெட். இந்த சென்டென்ஸில் எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ரவிங்கிறது சப்ஜெக்ட், வில் ஹாவ் பிளேடுங்கிறது வேர்பு, கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைப்பா, என்ன பண்ணால் போதும்னா ஃபஸ்ட்டு பீன், அந்த வேர்பில் நடுவில் பீன் மட்டும் ஆட் பண்ணி எப்பவும் போல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாலே போதும். இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியானது. ஸோ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கிரிக்கெட் கொண்டு வந்துட்டோம். கிரிக்கெட் பக்கத்தில் வில் எழுதுவோமா ஷல் எழுதுவோமானா வில் தான் எழுதுவோம். IV
பக்கத்தில் மட்டும்தான் ஷல் எழுதுவோம். ஸோ அப்போ இங்கே வில் எழுதிட்டோம். ஹாவ் பீன் ஃபார்மேட் படி ஹாவ் எழுதிட்டோம், ஃபார்மேட் படி பீன் எழுதிட்டோம். தென் V3 வெர்பு பிளேட் அங்கேயே கொடுத்துருக்கிறது V3 தான், அந்த V3 வெர்புவே எழுதிட்டோம். தென் ஆப்ஜெக்ட் வந்து பை எழுதி நம்ம ஆப்ஜெக்ட் எழுதுவோம். பை எழுதிட்டு அங்கே இருக்கிற சப்ஜெக்டான ரவி வந்து இங்கே ஆப்ஜெக்டாக வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சென்டென்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்.